மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். 5 நேரம் நம்ம தொழுதே ஆக வேண்டும். அப்போ 5 நேரம் தொழக்கூடிய நாங்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த தொழுகை என்பது இந்த போதை பாவனையிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. தொழுகை என்பது சயின்டிஸ்ட் நிரூபிக்கக்கூடிய ஒரு மருந்து. தொழுகை விளங்கிட்டா? நம்ம சும்மா அந்த மார்க்கத்தை மட்டும் குர்ஆன் விஷயம் மட்டும் இல்லை, சயின்டிஸ்ட் நிரூபிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தொழுகையாளி இந்த பாவனையிலிருந்து வெளியில் வருவான். எப்படி நிரூபிக்கிறாங்க? டாக்டர் கீத் மூர், உலக அறிந்த ஒரு பெரிய ஒரு டாக்டர், அவர் ஒரு புக் எழுதுறார், த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி. ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்லு எப்படி உருவாயிச்சு அப்படிங்கிறதையும் அந்த செல்லை பிரித்து செல்லுக்குள்ளே சைட்டோப்ளஸ்மை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற நீர்ங்கிறது வரைக்கும் கொண்டு போனவர் தான் டாக்டர் கீத்மூர். அந்த டாக்டர் கீத்மூர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதனுக்கு பாசிட்டிவான தாட்ஸ், நல்ல எண்ணங்கள், தப்பு செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, நல்லது தான் செய்யணும் என்கிற அந்த உணர்வு வருவதற்கு காரணமாக இருப்பது நெற்றி பரப்பில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். நம்ம தலையில் நெற்றியில் இந்த மூளையில் சுரக்கக்கூடிய சில ஹோமோன்கள் பார்த்தோம். என்ன? கோர்ட்டிசோல் ஹோமோன், அசிட்டைட் கோலின், என்ன இது மாதிரி முக்கியமாக நாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹோமோன் எது நினைப்பிரிக்கா? இதை பாவிச்சா வார ஹோமோன்னு சொன்னேனே, நல்ல காலம் அதை கேள்வியாக கேட்கல. பின்ன டோப்பமைன், இந்த டோப்பமைன் இது மாதிரி ஹோமோன்கள் என்ன செய்து சுரக்குது. நெற்றி பகுதியில் சுரக்கக்கூடிய ஹோமோன் ஒரு பகுதி பாசிட்டிவை தோற்றுவிக்கும், இன்னொரு பகுதி நெகட்டிவை தோற்றுவிக்கும். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் அபூஜஹலை பற்றி சொல்லும்போது, நீ இந்த காரியத்தை இதனோடு நிறுத்தவில்லை என்றால் ஃபைல்லம் தன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியாங்கிறான் அல்லாஹ். விளங்கிட்டா? அவன் இந்த பாவத்தை நிறுத்தவில்லை என்றால், கஅபத்துல்லாஹ்வில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அதை தடுத்த போது இந்த வசனம் இறங்கிச்சு. ஃபஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. இந்த பாவத்தை நீ நிப்பாட்டலையா, பொய் சொல்லக்கூடிய, தவறு செய்யக்கூடிய, நெற்றியை பிடிச்சி நரகத்தில் போடுவேங்கிறான். நாசியானா நெத்தி முடியை பிடிச்சி நரகத்தில் போடுவேங்கிறான். அல்லாஹ் தஆலா படைப்பாளன். இந்த பொய் சொல்கிற நாக்கருப்பன்டா வாஸ்தவம் ஏற்றுக்கொள்ளலாம். தவறு செய்கிற கால கையை பிடிச்சி உடைப்பேன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நெத்தி பொய் சொல்லுதாம், நெத்தி தவறு செய்தாம், அந்த நெத்தியை பிடிச்சி நரகத்தில் போடுவான். அவன் அல்லாஹ் எப்போவோ சொல்லிட்டான். ஆனால் இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே இந்த த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற புக்கில் கீத்மூர் சொல்கிறார், ஒரு மனுஷன் தவறு செய்வதற்கு காரணம் நெற்றி பரப்பில் சுரக்கக்கூடிய ஹோமோன். அந்த ஹோமோன் இங்கே சுரக்கிறது தான் அவனை பொய் சொல்ல வைக்குது, அவனை தவறு செய்ய வைக்குதுன்னு சொன்னார். குர்ஆனுக்கு நேர்பட்டுட்டா? இதே டாக்டர் கீத்மூர் சொல்கிறார், இதே நெற்றி பரப்பில் சுரக்கிற ஒரு ஹோமோன் ஒரு மனிதனை என்ன செய்யும்? நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்க செய்யும். அந்த ஹோமோன் கூடுதலாக சுரப்பதற்கு ஒரு எக்ஸசைஸ் உண்டு என்று சொல்கிறான். என்ன எக்ஸசைஸ் என்றால், புவியீர்ப்பு விசை நெற்றியோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது அந்த ஹோமோன் கூட சுரக்கும். புவியீர்ப்பு விசை நிலத்தில் நெத்தியை வச்சா பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும், நல்ல எண்ணம் கூட வரும், நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் பெறும், பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் பெறுமான். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும் என்கிறான். அப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய தொழுகை என்பது மானக்கேடான விடயம், போதை வஸ்து பாவனை, பாவமான காரியங்கள், அந்த போதை வஸ்து பாவனையால் ஏற்படக்கூடிய மற்ற பாவங்கள், இதிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்கிறான். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? முதல்ல தொழுகை இருக்கணும். தொழுகை எப்போ நமக்கு கடமையாகுது? 7 வயசுலேருந்து நம்ம தொழுகை கடமையாகுது. 7 வயசுலேருந்து தொழுகை கடமையாது. 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள் என்கிறாங்க. அப்போ தொழுகை என்பது நம்மளை இதிலிருந்து காப்பாற்றும், தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்டா, அந்த குசாய் சைலண்ட் சொன்னாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளத்தில் அடிபட்டு போகிறான். அது மட்டும் இல்லை, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை, நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஜொப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக, நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக குர்ஆன் மைஷாவில் இருக்கிற பிள்ளைய காணும் கொண்டு அங்கே ஸ்காலர்ஷிப் தொடங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த குர்ஆன் மைஷா விட்டு பிள்ளைய
நல்லா ஓதி ஹிஃபுல் செஞ்சுட்டு நல்ல ஸ்ட்ராங்காக வரும்போது வந்துட்டாங்க. இல்லை பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு சார், மௌலவி கோச்சிக்காதீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு திரும்ப கொண்டாந்து சேர்க்க மாட்டு கூட்டிகிட்டு போனால் அவன் 2 வருஷத்துக்கு பிறகு வருவானா? எல்லாம் மறந்து போச்சு, அவுட். அப்போ மறுமையினுடைய கல்வி என்ன செய்யறாங்கடா, அப்படியே கட் பண்ணி போட்டு உலக கல்விக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. தப்பு இல்லை. ஆனால் உலக கல்வி முக்கியம், மறுமை கல்வி அதை விட முக்கியம். விளங்கிட்டா? இப்போ அதனுடைய பிரதிபலிப்பை நாம் பார்க்குறோம். எப்போ நம்முடைய மறுமை பற்றிய எச்சரிக்கை, இறையச்சம் பற்றிய உபதேசங்கள் சமுதாயத்தில் குறைஞ்சு போச்சோ, அப்போ இந்த சமுதாயத்தில் பாவங்கள் அப்படியே உயர்ந்து போச்சு.